மந்திரம் மாந்திரிகத்தினால மனநல பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கோ, இல்லை இவருக்கு வந்துட்டு யாரும் சூனியம் வச்சுட்டாங்களோ, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். 2 வருஷமா அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பரிகாரத்துலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே சரியாகல. இன்னைக்கு நம்ம மந்திரம் மாந்திரிகத்தினால மனநல பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சில மனநல பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நம்மளை யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நமக்கு எதிராக யாரோ பிளான் பண்ணுறாங்க, நம்மளை ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணி நமக்கு ஏதோ பண்ண நினைக்கிறாங்க, இல்லை நமக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப காமனான ஒரு தாட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கல்ச்சரில் பொதுவாக காமனாக என்ன தோண ஆரம்பிக்கும்னா, இவருக்கு ஒரு வேளை வந்து பேய் பிடிச்சிருக்கோ, இல்லை வந்துட்டு யாராவது சூனியம் வச்சுட்டாங்களோ, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கல்ச்சரில் வந்து இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ இப்படி நான் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மந்திரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்து மாந்திரிகம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு. அவரை கூட்டிகிட்டு இந்த மாந்திரிகம் மந்திரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பரிகாரத்துலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே சரியாகல. கடைசியில் யாரோ சொன்னாங்க, இது பிரச்சனை வந்துட்டு மந்திரம் மாந்திரிகம்லாம் கிடையாது, இது வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம், இதை கொண்டு போய் சரி பண்ணிக்கணும்னா அது வந்த உடனே ஒரு சின்ன டேப்லெட் போட்டோன்னே அவருக்கு சரியாயிடுச்சு. இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் அவர் வாழ்க்கையில் அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 2 வருஷம் அவர் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அது ஒரு மூட நம்பிக்கைனால அப்படி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்செலவு. அதை என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு மந்திரம் மாந்திரிகம் போயிட்டு ஒரு 2 வருஷம் ஒருத்தவங்க போய் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாந்திரிகம் பண்ணுறதுக்கு, அந்த மந்திரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ செலவில் ஆகாது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, டீனேஜ் வயசில் தான் வந்துட்டு நம்ம மனநல பிரச்சனைலாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டீனேஜ் வயசில் வந்த பிறகு நம்ம மக்களுக்கு என்ன யோசனை வரும்னா, ஐயோ இந்த சின்ன வயசில் நம்ம போயிட்டு மருந்து மாத்திரை கொடுக்கணுமா, வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இருக்கும். இந்த ஸ்டிக்மானாலே என்னென்னா வந்துட்டு அவங்க சைக்காட்ரிஸ்ட் வராமல் வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுது. முதல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏர்லியாக ட்ரீட் பண்ணும்போது அதை வந்துட்டு சீக்கிரமாக குணப்படுத்த முடியும். அட் த சேம் டைம் வந்து அவங்க வாழ்க்கையே நல்லாயிருக்கும். இன்கேஸ் அதை நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அட்லாஸ்ட் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே இன்கேஸ் மனநல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் நம்பாமல் முதல்ல வந்துட்டு இது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போயிட்டு அது என்ன ப்ராப்ளம் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க.